நாம நினைச்ச மாதிரி இல்ல. அவன் பெரிய புத்திசாலி. நம்ம ஒரு பொருள் அடிச்சிட்டு போனானே அவன் தான். அவன புத்திசாலின்னு சொல்றதுக்காக உங்களுக்கு சம்பளம் தரோம். ஸ்டாப் இட். அவனுக்கு என்ன இப்போ? நாம எந்த பொண்ணை தேடிக்கிட்டு இருந்தோமோ அதே பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெரிய தம்பி, நாம புத்திசாலிதாங்கிறது அவன் தெரிஞ்சுக்கணும். ஏன் ராசாவே சித்தெரும்பு அங்க கடிச்சது. யாரா நீங்க? நாங்க உன்னோட மச்சானுங்க. எதுக்குடா வந்திருக்கீங்க? உனக்கு சீர் செய்ய வந்திருக்கோம். இப்படி செஞ்சா நல்லா இருக்காது. இப்ப பாரு. எங்க போறீங்க? அங்க என்னடி சத்தம்? நான் தான் அவன் அடிக்க ஆளை ஏற்பாடு பண்ணிருக்கேன். எதுக்கு? என் பிளான பூரா கெடுத்துட்டான். அதனால்தான். அடி பாவி, காரியத்தை கெடுத்து குட்டிச்சோறாக்கிட்டடி. இப்பதானே காலை விழுந்து கெஞ்சி கூத்தா இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு சம்மதம் வாங்கினேன். உள்ள நுழைஞ்ச உடனே புத்தியை காட்டிட்டியாடி. வேணாங்க, போகாதீங்க. நான் சொல்றத கேளுங்க. இத்தனை நாள் உன் பேச்சு கேட்டுதான் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன். மரியாதையா சொல்ல என்ன போக விடு. வேண்டாம் சொல்றேன். அப்புறம் என்ன? என்னைய கை நீட்டல உங்களை. கத்தியை இப்படி பிடிக்க கூடாது, இப்படி பிடிக்கணும். குத்தவை கேட்டுக்க. நிறுத்துங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்க? ஏன் எதுக்குங்கிறதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கங்க. இந்த பொண்ணோட புருஷன் எங்க? நீங்க எந்த ஸ்டேஷன்ல இருந்து வரீங்க? போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி எனக்கு தெரியும். நான் கமிஷனருக்கு போன் பண்றேன். ஹலோ, கமிஷனர் ஆபீஸ். நான் ஒரு ஃப்ரெண்ட் சுப்பிரமணி பேசுறேன். கொஞ்சம் கனெக்ஷன் கொடுங்க. நான் நிஜமான போலீஸ் இல்ல. எந்த கமிஷனருக்கும் என்ன பத்தி தெரியாது.
சாமி யோ என்னையா பாக்குற? ஆப்டாயரோட என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீ குருவாயூர் கோயிலுக்கு போயிருக்கியா? போயிருக்கேன். அங்க எல்லாம் சட்டையை கழட்டிட்டு தான் சாமி கும்பிடணும். தெரியும். அதே மாதிரி இந்த கோயில்ல வேஷ்டி அவுத்துட்டு அண்டர்வேரோட சாமி கும்பிட்டா தான் நீ நினைச்சது நடக்கும். அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய விஷயத்தை இவ்வளவு நாளா நான் தெரியாம விட்டுட்டனே. இவ்வளவு விவரமா பேசுறீங்களே, உங்க பேரு? காமராசன். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ வேஷ்டி அவுத்து வாயா. முதல் வேலையா அவுத்து போட்டுறேன். அவுத்தாச்சு, போட்டாச்சு. யோ வேஷ்டி அவரு? நான் ஒண்ணு அந்த மாதிரி ஆள் இல்லைங்க. யோ, இந்த கோயில்ல வேஷ்டி அவுத்துட்டு சாமி கும்பிட்டா தான் நீ நினைச்சது நடக்க. நான் அந்த மாதிரி ஆள் இல்லைங்க. நான் அந்த மாதிரி ஆள் இல்லைங்க. என்ன விட்டுருங்க. என்ன காப்பாத்த யாருமே இல்லையா கிருஷ்ணா? சார் 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 நில்லுங்க. சார் சார் என்ன என்ன ஓடி பிடிச்ச விளையாடுறதுக்கு இது என்ன சட்டசபையா? கோயில் அமைதியா இருக்கணும். இல்ல, உங்களுக்கு என்ன வேண்டுதல்னு தெரிஞ்சுக்கலாமா? சாயங்காலம் வரைக்கும் ஒளிஞ்சுக்கலாம். இங்க வந்தா பெரிய புள்ள பூச்சியா இருக்கானே. அது இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா 108 தடவை சுத்துறதா வேண்டுதல். அதுதான். உன் மூஞ்சிக்கு இப்படி ஒரு லட்சணமான பொண்ணு தேவைதானா? இதுக்கு நீ 1008 தடவை சுத்தலாம். நான் போய் எட்டுமா? சரி என்னப்பா ஒண்ணே சரியான உடாக்கண்ட. 2 3 யோகேந்தர். எஸ் சார். பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். யார் ஃபோன் பண்ணது? இவங்க ஃபேமிலி லாயர் சார். ஐ எம் குரு சுப்பிரமணியம். என்ன சார் இது? நினைச்சு கூட பார்க்க முடியல. என்னென்னமோ ஆயிடுச்சு. ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவனை நாங்க பிடிச்சிடறோம். கல்யாணத்துல எடுத்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எங்கிட்ட கொடுங்க. வீடியோவா? அதெல்லாம் ஒண்ணும் எடுக்கலையே. எடுக்கலையா? என்ன சார் இது? குழந்தை பிறந்து 1 வயசு ஆனதுக்கே விழா நடத்தி வீடியோ எடுக்கிற காலம் இது. கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை நடக்கிற நல்ல விஷயம் சார். நான் கூட மணிக்கிட்ட கேட்டேன் சார். ஏடா வீடியோ எல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு. திடீர்னு ஏற்பாடு பண்ணதுனால அதுக்கெல்லாம் டைம் கிடையாது, ரிசப்ஷன்ல வச்சுக்கலாமேன்னா நானும் சரின்ட்டேன். சரி, கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாத்தையும் நான் மீட் பண்ணோம். அவங்க லிஸ்ட் என்கிட்ட கொடுங்க. எல்லாரும் எங்க? நாங்க 4 பேர் தானே இருந்தோம். 4 பேரா? ஏன்? அதான் திடீர்னு ஏற்பாடு பண்ணதுன்னு சொல்றேனே. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா இருக்கான்னு சொல்றீங்களா? அந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட சொத்து. அவளோட அத்தையும் மாமனும் வெறும் கார்டியன் தான். அந்த சொத்தை பூரா பராமரிக்கிற பொறுப்பு உங்களோடது இல்லைங்களா? ஆமா சார். அப்ப அந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு நீங்களே அதெல்லாம் பண்ணிருக்க கூடாது. சாரி, சந்தேகப்படுறதுக்கு ஒரு அளவே இல்லையா சார்? காரணமும் இருக்கு சார். சார், நீங்க தமிழ்நாட்டிலே ரொம்ப பெரிய வக்கீல். அவ்வளவு அவசரப்பட்டு உங்களை நான் அரெஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனா இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் எக்காரணத்தை கொண்டு எங்களுடைய அனுமதி இல்லாம வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ நீங்க போகக்கூடாது. ரொம்ப அநியாயமா இருக்குதே. நாங்க நல்லது பண்ண போக எங்களே குற்றவாளி ஆக்கிட்டீங்களே. பயமொழி சுமாரி. எல்லாம் நீ படுத்துற அவசரம் தான். எங்கேயும் மிஸ் பண்ணி தொலைச்சேன். யா என்னத்துக்கு போனோம்? நான் இந்த வீட்டுல துணி துவைக்கிறதா. நீ யாரா அந்த எங்களுக்கு நம்ம போமா? ஐயா போமா வழியா. சார், செத்து போன மணி ரொம்ப நல்லவன் சார். அவன் பேச்ச கூட கேட்காம அவனோட சம்சாரத்து பேச்ச கேட்டேன். ஏன்னா அவங்க ராதிகாவுக்கு சொந்த அத்தைங்கிற காரணத்தினால சட்டத்துல எத்தனையோ ஓட்டையை கண்டுபிடிக்கிறேன்னா சொந்த பந்தத்துல இருக்கிற தப்ப கண்டுபிடிக்காம போயிட்டேன். அதனாலதான்
வாதாட வேண்டிய வக்கீலுக்கே வாரண்ட் வந்துருச்சு. வெரி குட். உங்களை கையெடுத்து ஒண்ணு கேட்டுக்கிறேன், அந்த பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார், ப்ளீஸ். அவர்கிட்ட அந்த பொண்ணோட போட்டோ வாங்கிட்டு வந்து. ஓகே சார். சார் சார் உங்களை தான் அந்த பொண்ணோட போட்டோ கொடுங்க.